நான் கார்த்திகா. இது சோல் ஆஃப் கார்த்திகா. இந்த சேனலில் நாம் நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஆன்மீக தகவல் இல்லை, ஜென்ரலாக ஒரு டாபிக். பெண்களுக்காக பேச போகிறேன். நான் எப்படி இருந்தேன், எப்படி மாறியிருக்கேன், எல்லா பெண்களும் எப்படி மாறணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். இது ஏன் நான் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருந்த சில விஷயங்கள் என்னை பாதித்தது. இந்த மாதிரி தானே ஒரு காலத்தில் நம்மளும் இருந்தோம், இப்போயும் அப்படி பெண்கள் இருப்பாங்கல்ல. அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இதை ஷேர் பண்ணால் இன்னமும் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு ஒரு 1-2 பேர் மாறினா கூட அது எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரையுமே மாறணும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு அதை பிரேக் பண்ணி வெளியில் வந்து இப்படி மாறுறது ஒன்றும் படம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். இட் டுக் மெனி இயர்ஸ் கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி அதுக்கான விதையை நீங்கள் ஒருத்தவங்க போட்டால் கூட எனக்கு ஹாப்பி தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், செல்ஃப் லவ் இல்லாத பெண்களா நீங்கள்? இந்த வேர்ட்ஸ் உங்களுக்காக தான். செல்ஃப் லவ் ஈக்குவல் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களை நீங்கள் அழகாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். நான் குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், உங்களை உடைக்கிறது எந்த விஷயமா இருக்கட்டுமே, என் பல்லு இப்படி இருக்குது, என் கை இப்படி இருக்குது, என் கால் இப்படி இருக்குது, என் முடி இப்படி இருக்குது, இந்த மாதிரி பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை உடைக்கிற விஷயங்களை விட்டு நீங்கள் தான் முதல்ல வெளியே வரணும். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். உங்களை நேசிக்கிறது சுயநலம் இல்லைங்க, அது அவசியமான ஒன்று. குடும்பத்தை நேசிக்கிறது முக்கியம்தான், அதை விட முக்கியம் உங்களை முதல்ல நீங்கள் நேசிக்கணும். நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லார்கிட்டையும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை யார் சொன்னால் என்னங்க, உங்கள் ப்ளஸ்ஸை யாரும் பாராட்ட வேணாம், நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க. என்னால் நல்லா சமைக்க முடியும், என்னால் நல்லா பாட முடியும், நான் நல்லா ஓடுவேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். அந்த மாதிரி எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். மறந்துடாதீங்க, செல்ஃப் லவ் ஈக்குவல் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்தது, டேக் அ பிரேக். பிரேக்கே இல்லாமல் ஓடுற பெண்களா நீங்கள்? இந்த வேர்ட்ஸ் உங்களுக்காக தான். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்ப்போங்க, எல்லா வேலையும் பார்ப்போம். 24 hours பத்தாது, எல்லா வேலையும் பார்ப்போம். ஆனால் நம்மளை நம்ம பார்த்துக்க மாட்டோம். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரெஸ்ட் டைம் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரதான் அவங்களோட வேலை. எத்தனையோ வீட்டில் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. கேட்டால் நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, தம்பி இதை பண்ணிடுப்பா, நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஆனால் நம்ம வீட்டில் தான் இருக்கோம், சும்மா இருக்கோம், ரைட்டுங்களா? யாருமே உங்களை உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, படுன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஓடிட்டுருக்க வரைக்கும். உங்களுக்குன்னு இருக்கிற டைமை நீங்கள் தான் எடுத்துக்கணும். யாரும் அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளில் பல பேரே நம்மளுக்கான டைமை எடுத்துக்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். நமக்கான டைமை எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் அடுத்தவங்க எப்படி யோசிப்பாங்க? முதல்ல ரெஸ்ட் எடுங்க. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இப்போவே நான் 30 நிமிஷம் சொல்கிறது கம்மி, பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 30 நிமிஷம் கிச்சனில் இருக்கக்கூடாது, துணி மடிக்கக்கூடாது, வாஷிங் மிஷின் பக்கம் போகக்கூடாது, வெசல்ஸ் வாஷ் பண்ணக்கூடாது, வீட்டு வேலை எதையும் பண்ணக்கூடாது. அதை தாண்டி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்குமா, ஃபோன் பார்க்க பிடிக்குமா, புக் படிக்க பிடிக்குமா? இல்லைங்க, ஒரு 30 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்கேன். எதுவாக இருந்தாலும் அந்த 30 நிமிஷம் உங்களுக்காக. இது ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்களே. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு முன்னே இருந்ததுக்கும் ஆஃப்டர் 10 days எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரெஸ்ட் எடுங்க. முதுகெலும்பு இருக்குன்னு இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். நாளைக்கு முதுகெலும்பு தேஞ்சிருச்சுன்னா நமக்காக ஓட யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இல்லைங்க, 60 வயசானாலும் கையும் காலும் நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை மதிப்பாங்க. அதனால் ரெஸ்ட் எடுத்து வேலை பாருங்கள். 3வது விஷயம், சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல, எந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டும் எடுக்கிறதில்ல. எல்லாமே பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி பெண்களா நீங்கள்? நானும் இருந்திருக்கேங்க. ஜூஸ் போட்டு என் பையனுக்கு கொடுப்பேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுப்பேன். ஆனால் அந்த ஒரு கிளாஸை நான் குடிக்க மாட்டேன். பட் எனக்குன்னு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் நான் எங்கே தப்பு பண்ணேங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பட் நான் அந்த டைம்லேருந்து என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி எத்தனை பெண்கள் நீங்கள் மாறி இருக்கீங்க? கிடையாது. நீங்களும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அளவாக தண்ணி குடிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அன்னபூர்ணி நீங்கள் வெறும் வயிற்றோட என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் ஃபேமிலிக்கு கொடுங்க. டெய்லியும் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பழமாவது சாப்பிடுங்க. டெய்லியும் ஒரு பழமாவது உங்களோட ஹேபிட் ஆக்கிக்கோங்க. ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நமக்கு இங்கே யாரும் அவார்ட் கொடுக்க போகிறதில்ல பட்டினி கிடக்கிறனால. இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்து யாரெல்லாம் பட்னியாக இருக்கிற பெண்களோ நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. காலையில், மத்தியானம், நைட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. டெய்லியும் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. ஃப்ரூட்ஸ், எனி ஃப்ரூட்ஸ், ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், உங்கள் உடம்போட சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு மிச்ச மீதியை சாப்பிடாதீங்க. நம்ம ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. மீதமானால் கீழே கொட்டுங்க, தப்பே கிடையாது. ரோடில் போகிற நாய்ங்களுக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. அது மிச்சமாக இருக்குதுன்னு வேஸ்ட் பண்ணுறோன்னு அதை சாப்பிட்டு நீங்கள் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அளவாக சமைக்க கற்றுக்கோங்க, மிச்சமானதை சாப்பிடாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம், சேவிங்ஸ். நம்மளோட கனவுகளுக்கும் நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள்லாம் வேலைக்கு போவீங்க, சேமிச்சிருவீங்க. யாருங்க சொன்னால்? வேலைக்கு போகிற பெண்கள் கூட சேமிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் குடும்பத்துக்கு, பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு, பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஹஸ்பண்ட் ஃபேமிலி, இப்படி தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிற விஷயம், வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க மந்த்லி ஒரு 1000 rupees, மந்த்லி ஒரு 500 rupees அது சேர்த்து வச்சு பழகுங்க. இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், இந்த மாதம் நான் 500 ரூபாய் என்னோட உண்டியலில் போடுறேன். ஒரு 6 மாதம் கழிச்சு அது இருக்க அமௌண்ட் 2500 3000, அது உங்கள் காசு. வேலைக்கு போகிறவங்க உங்கள் சம்பளத்தில் மிச்சம் பண்ணி சேமிக்க ஆரம்பிங்க. வேலைக்கு போகாதவங்க, அதாவது என்னால் வேலைக்கு போக முடியும் ஆனால் நான் போகலை, அப்படி இருக்கிறவங்க வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள். என்னால் வேலைக்கெல்லாம் போகவே முடியாதுன்னு இருக்கவங்க உங்கள் வீட்டில் உங்கள் செலவுகளுக்குன்னு கொடுக்குற காசில் சேமிக்க ஆரம்பிங்க. செலவுகள் கொடுக்குறது இல்லையா, கேட்டு வாங்குங்க. எனக்குன்னு 1000 ரூபாய் கொடுங்க மாதம், எனக்குன்னு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சேமிங்க. அந்த பணம் இன்றைக்கி உங்களுக்கு உதவாமல் இருக்கலாம், ஒரு நாள் அந்த பணம் உதவும். சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிபெண்டன்சி. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. இப்போ ஹஸ்பண்ட் இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிறாரு, 3 வேளை சாப்பாடு போட்டுறாரு. அடுத்து பின்னாடி நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கும். தப்பு இல்லைங்க, பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பொதுவாக அதான் உலக வழக்கம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேரண்ட்ஸை பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இஃப் கேஸ் பிள்ளைங்களால் உங்களை பார்த்துக்க முடியலை, என்ன பண்ணுவீங்க? கொஷின் மார்க். ஸோ இப்போவே உங்களோட 60 வயசில் நீங்கள் 3 வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. புள்ள இருக்கான் பார்த்துப்பான் அப்படிங்கிற தாட் இப்போவே எடுத்துருங்க. அப்போ தான் நாளைக்கு அவன் பார்த்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கலனாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பை இதே மாதிரி லீட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ யாரையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் காலில் நின்றுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். யாரும் இங்கே வாயாக வரமாட்டாங்க. அடுத்த விஷயம், குறை சொல்கிறது, அதை பார்த்து நாம் பயப்படுறது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம் ஆனால் பண்ண மாட்டோம். ஐயோ அவங்க இது சொல்லுவாங்க, இவங்க அது சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க.
எப்பயுமே ஐயோ நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளை யாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை பல பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி வேணால் பேசாமல் இருக்கலாம், பல பேர் பின்னாடி பேசுவாங்க. அவங்கள நினச்செல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் அப்படியே போயிடும். ஸோ அதை பற்றி பயப்படக்கூடாது. நீங்கள் நினைக்கிற விஷயம் நியாயமாக இருக்கா, உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கா, அது கரெக்டான விஷயமா பண்ணுங்க. அதனால் ஒரு தப்பாகிடுச்சா லெசன் கற்றுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள், யாருக்காகவும் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. கடைசியான விஷயம், இந்த உறவுகளை நம்பி ஏமாறுறது, சொந்தக்காரங்களை நம்பி ஏமாறுறது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை நம்பி ஏமாறுறது. நம்ம நம்புவோம், ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அவங்கள யாரையுமே நம்பாதீங்க. எல்லார்கிட்டையுமே நீங்கள் காமிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஸ்மைல். சண்டை போடாதீங்க அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயோ நீ என்ன நீ எப்படி பற்றி பேசிட்ட, நான் உன்னை அப்படி நினச்சேன். எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக பண்ண வேணாம், இன்டைரக்டாக பண்ணுங்கள். என்ன பேசினாலும் ஒரு ஸ்மைல். அப்போ அவங்களுக்கு வரும் ஒரு கோபம். ரியாக்ட் பண்ணால் மட்டும்தாங்க அது தப்பு. ரியாக்டே பண்ணாதீங்க, ஒரு கோபம். இந்த உலகத்தில் நமக்குன்னு யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. எனக்காக அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிக்க எந்த வயசும் இல்லைங்க, தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்காகன்னு வாழ ஆரம்பிங்க. முதல்ல உங்களை மதிங்க, உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற சக்தி முதல்ல உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மாறலைன்னா யாருமே மாற மாட்டாங்க. சீக்கிரமாக மாறுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் இன்னையிலேருந்து நான் மாற ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.